ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாங்கள் திருப்பி இந்த மேக்கப் லெசனோட உங்களை சந்திக்கிறேன். ஐப்ரோஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு என்கிட்ட கேட்டிருந்தாங்க எப்படி உங்களோட ஐப்ரோ ஷேப் ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு சொல்லி. ஐப்ரோ ஷேப் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு 3 ஸ்பாட்ஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு தெரிஞ்சுக்கொள்ளணும் உங்களோட ஐப்ரோஸில். முதலாவது உங்களோட மூக்கிலேருந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சிங்கன்னா அங்கேருந்து தான் உங்களோட ஐப்ரோ ஷேப் ஸ்டார்ட் பண்ணுது. ரெண்டாவது உங்களோட மூக்கிலேருந்து இப்படி டில்ட் கொஞ்சம் சைட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இங்கே இருக்குது, இங்கே தான் உங்களோட ஆர்ச் வரணும் அந்த வளைவு. அப்புறம் 3வது பாயிண்ட் வந்து இப்படி மூக்கிலேருந்து இப்படி வச்சிங்கன்னா பென்சில் இப்படி நிற்குது இல்லை, இங்கே தான் அதை எண்ட் பண்ணணும். ஸோ எனக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 3மே சரியான இடத்துல இருக்குது. நார்மலாக நேச்சுரலாகவே எல்லாருக்கும் இப்படி ஷேப் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஷேப் பண்ணிக்க அந்த அவுட்டர் வெளியில் இருக்கிற ஹேரை வந்து கொஞ்சம் ஷேப் பண்ணிங்கன்றாலே அந்த நேச்சுரலாகவே ஷேப் வரும். அப்படி இல்லாட்டி இப்படி பென்சில் வச்சு நீங்கள் உங்களோட ஷேப்பை கண்டுபிடிக்கலாம். ஸோ ஷேப் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நார்மலாக நாங்கள் ட்ரெடிஷ்னலாக என்ன பண்ணுவாங்க, நம்மளோட அம்மாக்கள் எல்லாம் பழைய காலத்தில் இப்படி ஒரு பிளாக் கலர் ஐப்ரோ எடுத்து இப்படி பூசிட்டு மறைஞ்சு நல்ல வடிவ எப்படியே கருப்பெல்லாம் இங்கெல்லாம் பூசிட்டு இப்படி நல்லா இங்கே இதாண்டிட்டு நல்லா என்ன செய்யணும், கலர் அடிப்பினோம் எங்களோட அம்மாக்கள் காலத்தில். ரைட், ப்ளீஸ் தயவு செய்து இப்படி உங்களோட ஐப்ரோ செய்வீங்கன்னா தயவு செய்து இப்படி மட்டும் உங்களோட ஐப்ரோ செய்யாதீங்க. நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் எப்படி ஐப்ரோ செய்யணும்னு சொல்லி. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் எங்களோட ஐப்ரோஸை ப்ரஷ் பண்ண போகிறோம். ப்ரஷ் பண்ணிட்டு ரெண்டாவது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் எனக்கு ஹேர் இல்லை, கொஞ்சம் ஹேர் இல்லாத இடங்கள் இருக்குல்ல, அதை வந்து நான் கலர் பண்ண போகிறேன். ஸோ இந்த காலத்தில் வந்து நிறைய விதத்தில் உங்களோட ஐப்ரோஸை ஃபில் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு ஐப்ரோ ஜெல் ஒன்று இருக்குது. இந்த ஐப்ரோ ஜெல்லால் பூசினா உங்களுக்கு எல்லாம் கிளியராக தெரியும் எந்த இடத்துல எல்லாம் வடிவாக கலர் பண்ணணும். அப்புறம் ஐப்ரோ வடிவாக ஸ்டிக் ஒரு இடத்துல நிற்கும். அப்போ நீங்கள் இப்படி ஒரு ஜெல் எடுத்து நீங்கள் பூசி பார்க்கலாம். இந்த காட் டு பி ஜெல் வந்து சரியான ஃபேமஸ். ஸோ இது நீங்கள் பாவிக்கிறேன்னா பாவிக்கலாம். ஸோ இப்படி ஜெல்லால் எழுத்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ஐப்ரோஸ் ஆக தின்னாக இருந்தாலும் கொஞ்சம் வடிவாக நீங்கள் செஞ்ச மாதிரி வடிவான ஷேப்பில் காட்டும். ஸோ இதுக்கு தான் ஃபர்ஸ்ட்டுக்கு ஜெல் போடுவாங்க. டூ மச்சாக அந்த ஜெல் ஓ க்ளூ ஓ டூ மச்சாக இதை வந்து வெளியில் போடாதீங்க, ஏன்னா அது ஸ்டிக்கியாக வந்துடும். ஸோ இது போட்டதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த எசன்ஸ் காஸ்மெட்டிக்ஸ் இந்த ப்ரௌ மஸ்காரா பாவிக்க போகிறேன். இது வந்து கலர் கலந்துருக்கு. ஸோ இதுக்குள்ள இருக்க கலர் வந்து எஸ்ப்ரெஸோ ப்ரௌன் இருக்குது இதுக்குள்ள. ஸோ நார்மலி நான் ரெண்டும் சேர்ந்து பாவிக்கிறதில்ல, இப்போ இந்த வீடியோவுக்கு உங்களுக்கு காட்டுறதுக்காக பாவிக்கிறேன். ஸோ இங்கே எனக்கு எங்கே இது இல்லையோ ஹேர், அங்கே நான் போடலாம் வடிவா ஃபில் ஆகுது. ஸோ பென்சில் நான் பாவிக்கிறதுக்கு பதிலாக இந்த ப்ரௌ மஸ்காரா பாவிக்கிறேன். அப்புறம் இங்கே வேணுமென்னா போடலாம். ஆஸ் யூ கேன் உங்களுக்கு தெரியுது இதில் வந்து ஆல்ரெடி எனக்கு ஹேர் ஒழுங்காக தான் இருக்குது. ஸோ இதில் நான் போடணுமென்னு கட்டாயம் இல்லை, வேணுமென்னா கொஞ்சம் நான் போடலாம். ஸோ இது வந்து நீங்கள் இப்போ டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம், முதல் இருந்ததுக்கு இப்போயும் வடிவாக ஃபில் பண்ணியிருக்கு. இப்போ நான் நிக்ஸ் காஸ்மெட்டிக்ஸ் இந்த பேர் வித் மீ கன்சீலர் சீரம் பாவிக்க போகிறேன். ஸோ இதில் வந்து இந்த நான் பாவிக்கிற ஷேட் வந்து டீப் கோல்டன். ஸோ இது என்னத்துக்கு பாவிக்கணும்னு சொன்னால் இந்த ஐப்ரோஸை வந்து வடிவாக அந்த ஷேப்பாக ஃபுல்லாக காட்டுறதுக்கு பாவிக்க போகிறேன். ஸோ இதில் பூசுறதுக்கு நான் இப்படி ஒரு ப்ரஷ் ஆங்கிள்ட் ப்ரஷ் எடுத்து பாவிக்க போகிறேன். ஸோ இப்படி கொஞ்சம் உங்களோட ப்ரஷில் எடுத்து நீங்கள் இங்கே ஐப்ரோஸுக்கு வெளியே
அந்த ஷேப் கொண்டு வரதுக்கு நீங்கள் கன்சீலரை பாவிக்கலாம். நீங்கள் கூடுதலாக பார்ப்பீங்க நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட், நிறைய கான்டென்ட் க்ரியேட்டர்ஸ் இதுதான் செய்கிறவில்லை அவங்களோட வீடியோஸில். ஸோ இப்படி நீங்கள் இந்த கன்சீலரால் வரைஞ்சிங்கன்னா அந்த ஷேப் வாரது நீங்களே பார்க்கலாம் வடிவா. oops. ஸோ இதுதான் இப்போ ஐப்ரோஸ் இந்த ஃபினிஷ் லுக். இது நான் நேச்சுரலாக செஞ்சுருக்கேன். இது நம்மளோட அம்மாக்கள் செய்கிற ஸ்டைல். உங்களுக்கே வித்தியாசம் தெரியுது. இது ஃபேஸ் நேச்சுரலாக காட்டுது. இது கொஞ்சம் ஹாஷாக ஓவர் அந்த டூ மச்சாக காட்டுது. ஸோ இது நேச்சுரல் ஐப்ரோஸ். இது பழைய காலத்து ஐப்ரோஸ். ஐ மீன் இது உங்களுக்கு விருப்பம் வேண்டா இப்படி போகிறது போடலாம். பட் நீங்களே வித்தியாசத்தை பார்க்கலாம், ரைட்? ஸோ இப்படித்தான் ஐப்ரோஸ் செய்கிறது, ஐப்ரோ மேக்கப் போடுறது. ப்ரௌ ஜெல் அப்படி ஒர்க் பண்ணாட்டி பிளாக் பென்சிலே யூஸ் பண்ணுங்க. எகெயின் நீங்கள் பிளாக் பென்சில் யூஸ் பண்ணும்போது இங்கே இதுகளுக்குள்ள யூஸ் பண்ணுங்க. இதுலேயும் நீங்கள் டூ மச்சாக டார்க்காக போட்டிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் இப்படி காட்டும். இப்படி காட்டுறது உங்களுக்கு விருப்பம் வேண்டாம், நீங்கள் போடலாம். ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் நேச்சுரலாக காட்டணும், இருக்கிறதே கொஞ்சம் அழகாக காட்டணுமெண்டா இப்படி போடுங்க.